Hi friends, welcome to Mias. இன்னைக்கு தேர்ஸ்டேல என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா காரப்பொரி சேர்க்குறோம். காரப்பொரின்னு சொல்ல முடியாது, பொரியை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். மிளகாய் தூள்லாம் நான் போட மாட்டேன், பிடிக்காது. பொரி எங்கள் மெயின் டிஷ்னா பொரி ஒரு பொரி சரி வாங்க டிஷ்ஷஸ். கேரட், ஆனியன், ஓம்புரி. ஓகே, செஞ்சிடலாமா? பிளேட், ஸ்பூன், சரி கொஞ்சம் சீன் போட்டு போகலாம் ஆக்சுவலாக. பொரி இது என்னது எடுத்து பார்த்தேன். ஃபேவரட் தானா நான் எங்கள் ஊரில் தருவாங்க, நல்லா இருக்கும். சொல்லிட்டு சிப்ஸு இருக்கும். பொரி கொஞ்சம் போதும், பொரி போதும். ஓகே, பொரி போட்டுட்டு கேரட் போடலாம். ஏன் தக்காளி போடல? எல்லாரும் தக்காளி போடலாம். ஏன் நீங்கள் தக்காளி போடலன்னா, எனக்கு ஆக்சுவலி தக்காளினாலே பிடிக்காது. ஓகே, ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு நோ ப்ராப்ளம், தக்காளினா பிடிக்காது. சத்தியமாக தக்காளி பிடிக்காது. ஓகே, அதனால நான் லேஸில் மட்டும் ஏன் தக்காளி போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். தெரியாமல் பண்ணிட்டு போட்டேன். பெரும் தொலையடிச்சது தான். கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன், பரவாயில்ல. பொடி அதிகமாக தான். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கராப் ஓகே. கழுவுன தட்டு. ஓகே, தட்டுன்னு கேட்கலாம். சும்மா சொல்கிறேன், கழுவுன தட்டுலாம் கிடையாது. அதாவது இந்த தட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா, கரெக்டாக இருக்காதா, அதுதான் மாற்றிட்டேன். தட்டை துடைச்சிட்டு மாற்றிட்டேன். ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் செய்யட்டுமா செய்யத்தானே